Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீம் எப்படி தயார்படுத்துன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்பருத்தி பவுடர் ரெடிமேடு உங்களுக்கு இந்த மளிகை கடையில் கிடைக்கும். நான் பவுடர் வாங்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா பவுடர் இருந்தாலும் நம்ம ஜெலிச்சுக்கிறது ஒரு தடவை நல்லது. இது ஜெலிச்சு எடுத்துக்கல, எனக்கு தேவையான அளவுக்கு நான் இது ஜெலிச்சு எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அலோவேரா ஜெல்லு, அடுத்து கிரிஸ்லின், இது மூணை வச்சு நம்ம நைட் க்ரீமு ரெடி பண்ணுறது காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ பாத்திரத்துக்கு மாதிரி ஸ்ட்ரெயினரை வச்சுக்கோங்க. இதுலேருந்து நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் செம்பருத்தி பவுடரில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் அப்போ கூட நம்மளுக்கு நல்லா நைஸாக இன்னும் நம்ம ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணிக்கணும், நல்லா நைஸாக இருக்கும். ஏன்னா க்ரீம் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் பேக்னால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். க்ரீம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஜெலிச்சோம்னா, இல்லை ரெடிமேடில் அவ்வளோ நல்லா சாஃப்டாக வராது பவுட்ரு. அதனால் இந்த மாதிரி நம்ம ஜெலிச்சுக்கிறது நல்லது. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், பேக்கெட்லேருந்து எடுத்த பவுடர் இப்போ நான் ஜெலிச்சு எவ்வளோ, இங்கே பாருங்கள் எவ்வளோ துப்பியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு க்ரீம் வராது. இதில் பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு தேவை. எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அது தான் எதுவும் இருந்தாலும் ரெடிமேட் நல்லா நைஸாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது. நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நம்ம ஒரு 2-3 டீஸ்பூன் வச்சு நம்ம பவுடர் பண்ணி இந்த மாதிரி ரெடிமேடு ஜெலிச்சு எடுத்து வச்சுக்கணும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பாத்திரத்தை வச்சுக்கிறோம். ஒரு பவுல் எடுத்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு செம்பருத்தி பவுடர் மிக்ஸ் பண்ணி இதில், அடுத்து இதில் அலோவேரா ஜெல், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு க்ரீம் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா கொஞ்சம் போட்டு நம்மளுக்கு க்ரீம் அளவுக்கு வரலனாக்கா ஆகாது. நீங்கள் 2 டீஸ்பூன் எடுத்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுத்த இதில் நான் கிரிஸ்லின் சேர்த்துக்கிறேன். கிரிஸ்லின் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இந்த அளவுக்கு கிரிஸ்லினும் அலோவேரா ஜெல்லும் இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம க்ரீம் எப்படி நம்ம வாங்கிட்டு அப்ளை பண்ணுறோம் அந்த அளவுக்கு நல்லா இது கலக்கிக்கணும். இதில் நம்ம அலோவேரா ஜெல்லு, கிரிஸ்லின்னு, செம்பருத்தி பவுடர், இது 3 மிக்ஸ் பண்ணி நம்ம சூப்பரான க்ரீம் நம்ம ரெடி பண்ணலாம். நைட்டில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் விட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஸ்கின் எவ்வளோ ப்ரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு க்ரீம் போல் நம்மளுக்கு சிம்பிளான ஃபேஸ் க்ரீம். இந்த மாதிரி செம்பருத்தி நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக நல்லா லுக் பண்ணி கொடுக்கும், நல்லா அழகாகவும் தெரியும். ஏன்னா செம்பருத்தி பூ அவ்வளோ ஒரு சூப்பரான
முகத்துக்கும் சரி பாடிக்கும் சரி நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கிது. அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து சீக்கிரம் டைட்டிங் பண்ணாத, கொஞ்சம் லைட்டாக அது ஈர பதத்தை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அதாவது அலோவேரா ஜெல்லு. அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஸ்கின்னு ரொம்ப சீக்கிரம் ஏதோ ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் நம்ம ஸ்கின் ரொம்ப டைட்டிங்காக சீக்கிரம் இது பண்ணி கொடுக்குறதுனா அது நம்ம முகத்தில் நல்லா அது ஊறணும். உடனே போட்டு வந்து டைட்டாக ஆச்சுனாக்கா அது நம்மளுக்கு யூஸ் இல்லை. அதனால தான் அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கிறிஸ்லின் வந்து நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக நல்லா க்ளோவாக பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு நைட்டில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முகத்தில் லைட்டாக தான் தெரியும், அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது. ஏன்னா நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. அது எடுக்கும்போது இப்படி இருக்குது. இது நம்ம லைட்டாக இப்படி கழிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. நைட்டில் யூஸ் பண்ணுங்க. திரும்ப உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா காலையில் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸ்கின் நல்லா ப்ரைட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி நார்மல் தண்ணியிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரிசல்ட் கிடைக்க செம்பருத்தி பூ அவ்வளோ ஒரு நம்மளுக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். நல்லா ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். சூப்பரான ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்குவீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.